நம்முடைய கடமை ஒன்றே ஒன்றுதான். அவர்களுடைய மனம் இருக்குல்ல, அது பிளாங்கா வேக்கண்டா இருக்கும். அதுல நீங்க என்னத்தை ஊற்றுறீங்களோ அதுதான் அவனை கடைசியில அவன் மௌத்தா போற வரைக்கும் அவர்களை ஓட்டும். நீங்கள் அவருடைய உள்ளங்களில் முழுக்க முழுக்க மார்க்கத்தை நிரப்பி விடுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சமூக பொறுப்பை ஊட்டுங்கள். நாடு எப்படி இருக்குது, இதுல முஸ்லிம்கள் எவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, இந்திய தேசம் எதை நோக்கி நகர்கிறது, நமக்கு என்று என்ன பொறுப்பு இருக்கிறது, அரசியல் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும், கல்வியில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும், இந்த சமூகத்தை நீங்கள் உயிரென நேசிக்க வேண்டும், இந்த சமூகத்தின் நன்மைகளுக்காக நீங்கள் போராட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்றால், எங்கு இந்த சமூகத்திற்கு மார்க்க ரீதியாகவோ ஒரு வழிகாட்டில் ஒரு பிள்ளையை பார்த்துட்டா அப்படியே கொதித்து எழ வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கணும். அவர்கள் உடனே துவால விழுந்துடணும். யா அல்லாஹ், ஏன் இப்படி இவங்க இருக்கிறாங்க, இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு என்று கேட்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் உருவாக வேண்டும். எங்காவது இந்த சமூகத்திற்கு அடிபட்டால், உதைபட்டால், வதைபட்டால் அது அவர்களுடைய உறக்கத்தை கெடுக்கிறதா என்று பாருங்கள். அந்த அளவுக்கு ஊட்டுங்க. அந்த அளவுக்கு ஊட்டி அவர்கள் எழுந்திருத்து அல்லாஹ்ட்டை கேட்கணும். யா அல்லாஹ், அடிபடக்கூடிய, உதைபடக்கூடிய, வதைபடக்கூடிய என் சமூகத்தை காப்பாற்று, அவர்களுக்கு அங்கு அடித்தால் எனக்கு வலிக்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு தாய்மார்களிடத்தில் இருக்கிறது.